வணக்கம் அண்ட் வெல்கம் டு உன் விதி உன் கையில். எண்ணங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா எண்ணங்கள் தான் சொற்களாக மாறும். சொற்களில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சொற்கள் தான் செயல்களாக மாறும். செயல்களில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் பழக்கமாக மாறும். பழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். அதுதான் ஒழுக்கமாக மாறும். ஒழுக்கமான வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையை அழகாக்கும், நிச்சயமாக அர்த்தமாக்கும். எல்லாத்துக்குமே காரணம் மனம். மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அலைபாயக்கூடியது. மனத்தை கட்டுப்படுத்திட்டா, மனம் கரெக்டான வழியில் சென்றுச்சுன்னா நமக்கு வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும். நம்ம விதியை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது மனம்தான். இந்த மனம் சம்பந்தமான பிரச்சனைகள், அதற்கான தீர்வு, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது தான் உன் விதி உன் கையில் நிகழ்ச்சி. மைண்ட் அண்ட் சோல் கேர் கிளினிக்கோட ப்ரொப்ரைட்டர் டாக்டர் PN பிரபாகரன் இங்கே வந்திருக்காங்க. மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, அதை பற்றியும் அதற்கான தீர்வுகள், அதை பற்றியும் டாக்டர் பேச ரெடியாக இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஆக்சுவலாக மனம் அப்படின்றது பேஸ்ன்னு சொல்கிறீங்க. உங்களை வந்து தாட் சர்ஜன் அப்படின்னு சொல்கிறோம். தாட் சர்ஜன் அப்படின்னா என்ன, இதனோட சாராம்சம் என்ன சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த மனசில் பலவிதமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த மனசில் ஒரு வெற்றி சம்பந்தமான எண்ணங்கள், தோல்வி சம்பந்தமான எண்ணங்கள் இருக்குது. அந்த வெற்றி சம்பந்தமான எண்ணங்கள் வரும்போது மனிதன் வந்து சாதிக்க முடியும், ஈஸியாக நல்லா வாழ முடியும். இந்த மாதிரியான ஆப்டிமிஸ்டிக் எண்ணங்கள் வந்து ரொம்ப நல்லாவே வாழ்வார். இப்படி ஒரு தரமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோல்வி மனப்பான்மை, ஒரு நம்மளால முடியாது, நம்ம மனைவி கிட்ட சண்டை போடாமல் இருக்க முடியாது, குழந்தைய நம்ம டார்ச்சர் பண்ணாமல் இருக்க முடியாது, அவன் படிக்கலைன்னா எனக்கு டென்ஷன் ஆகும், இந்த மாதிரியான எண்ணங்கள் வச்சுக்கின்னு இதனால நிறைய பாதிப்புக்குள்ளாக. அது மட்டும் இல்லாமல் கெட்ட பழக்கங்கள், இந்த குடிக்கணுன்ற எண்ணங்கள் வந்துக்கினே இருக்கும். ஸ்மோக் பண்ணாமல் இருக்க முடியாது, ஸ்ட்ரெஸ் வந்தால் தானாகவே ஸ்மோக் பண்ணுற எண்ணங்கள் வந்துடும். அவங்க விடணும்னு நினைப்பாங்க, ஆனால் முடியாமல் அதுக்குள்ள பாதிப்புக்குள்ளாவாங்க. இந்த எண்ணங்கள், இந்த வீக்கான எண்ணங்கள் மற்றும் தோல்வி சம்பந்தமான எண்ணங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதை நான் அழகாக அதை எடுத்து ஒரு வெற்றி தரும் எண்ணங்களை உள்ளே வச்சுடுவேன். அதுக்கு பேர் தான் தாட் சர்ஜன். அது என்னால் எளிதாக பண்ண முடியும். அது அந்த வெற்றிகரமான எண்ணங்கள் வந்துடுச்சுன்னா மக்கள் ரொம்ப வெற்றிகரமாக வாழ்வாங்க. வாழ்க்கை ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு இருக்கும். ஓகே, அதாவது ஒரு பொருள் எடுத்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க சார். ஓகே, அது எப்படி சார் நம்ம மைண்ட்லேயோ அதாவது நம்ம மனசில் ஆழ பதிஞ்ச ஒரு விஷயத்தை, அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, அதை எப்படி சார் நம்ம மாற்ற முடியும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த மனசோட இயக்கத்தை தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ மனசு எப்படின்னா ரெண்டாக வகைப்படும். ஒன்று வெளி மனசு, இன்னொன்று உள் மனசு. இல்லை மனது ஆழ் மனதுன்னு சொல்லுவாங்க. கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். அது எப்படி இயங்குதுன்றது மக்கள் தெரிஞ்சுக்கினாவே ஈஸியாக நிறைய பிரச்சனைகளை அவங்களால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நம்ம எந்த ஒரு விஷயம் வேணுனாலும் முதல்ல அதை ஒரு ஆசைப்படுறோம், அதில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு அதை நிறைய செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்தில் எதனா ஒரு தவறான விஷயம் தான் நம்ம வானான திருத்திக்க முடியும். ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு அதையே செய்து அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அந்த விஷயம் ஆழ் மனசுக்குள்ளே போயிடும். ஆழ் மனசுக்குள்ளே போயிடுதுன்னா அந்த ஆழ் மனசுக்குள்ளே அது என்ன மாதிரியான உங்கள் ஆசை இருக்கோ அது ஒரு நம்பிக்கையாக மாறி ரெக்கார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ரெக்கார்டை தான் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கினே இருக்கணும். வேறு வழியே கிடையாது. அது சொல்கிறபடி நீங்கள் கேட்டுக்கினே ஆகும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆழ்மன கைதி தான் மனிதன் கூட சொல்வேன் நான். ஸோ இந்த எண்ணங்கள் நீங்கள் தான் ஆசைப்பட்டு உள்ளே அனுப்புகிறீங்க. அப்போ அந்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர சூழ்நிலையில் வெளிப்புற சூழ்நிலைகள், ரைட், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சண்டை போடுறத பார்த்துக்கினே இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு மனைவிக்கிட்ட இப்படி தான் சண்டை போடணும், அப்படி தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. மனைவி எதிர்த்தா நம்மள திட்டணும், அடிக்கணுன்ற எண்ணம் வந்துடும். இல்லை நீங்கள் வந்து ஒரு அப்பா அம்மா ஒரு பிரச்சனையில் பயப்படுறாங்க அப்படின்னா நீங்களும் பெருசானா அப்படி தான் பயப்படுவீங்க. இது ஒரு அப்பா அம்மா மட்டும் கிடையாது. அதே மாதிரி வெளியில் ஃப்ரெண்ட்ஸு எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி எண்ணங்கள் போகும். ஸ்கூலில் எப்படி பண்ணுறா எண்ணங்கள் போகும். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள நீங்கள் அதுதான் உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பி அப்படியே வாழ அந்த நம்பிக்கையாக உள்ளே போயிட்டு அதையே பண்ணிட்டு இருப்பீங்க. இதை ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஹிப்னோ தெரப்பின்னு. அந்த ஹிப்னோ தெரப்பின்ற ப்ராசஸில் உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே போய் இந்த எண்ணத்தை எடுத்துட்டு வெற்றி தர எண்ணங்களை உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த ஹிப்னோ தெரப்பின்னும் போது என்னென்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆழ் மனசுக்குள்ளே அனுப்பும்போது அது கண்டினியூஸாக ஒரு 5-10 வாட்டி அந்த செஷன்ஸ் நீங்கள் எடுக்க உங்களுக்கு தானாகவே இந்த வெற்றி தரும் எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு எளிதான ஒரு வெற்றிகரமான முறை. இதை பண்ணாமல் நீங்களே முயற்சி பண்ணி நான் இந்த கெட்ட பக்கத்துலேருந்து வரணும், நான் இதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணேன். அதுவும் கொஞ்ச காலம் நீங்கள் அப்படி இருப்பீங்க. இதுக்கு வந்து வில் பவர் மூலமாக பண்ணுறதும் பேர். இது வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான் கொடுக்கும், பெர்மனெண்ட்டாக மாற்ற முடியாது. ரெண்டாவது உங்களுக்கு போர் அடிக்கும், இந்த மாதிரி நினச்சி நல்லா தான் இருக்கிறது. அப்புறமா கஷ்டமாக வேறு இருக்கும். ஆனால் ஹிப்னோ தெரப்பி மூலம் உங்களுக்கு இயற்கையாகிடும், உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், கஷ்டமே இருக்காது, தானாகவே இந்த மாதிரி வரும். இந்த ப்ராசஸ், இந்த தாட் சர்ஜன் அந்த வீக் தாட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் தாட் வச்சிடலாம். ஓகே சார். ஆக்சுவலாக ஹிப்னோ தெரப்பி இது வந்து எங்களுக்கு புது விஷயமா இருந்தது. நிச்சயமாக எக்கச்சக்க பாயிண்ட்ஸை நீங்கள் கன்வே பண்ணியிருக்கீங்க. இது வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். இதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணலாம் சார்? ஹாப்பினஸ் அப்படின்றது
ஒரு பிளேஸ் இல்லை, அது ஒரு டைரக்ஷன். சந்தோஷம்ன்றது ஒரு விசை, ஒரு திசை. ஸோ இதில் போகாமல் தடுக்கிறதுக்கு வந்து மனம், அதாவது தீய எண்ணங்கள் வந்து மனம் அலைப்பாயும் போது சந்தோஷத்தை யாராலும் அனுபவிக்க முடியாது. இதுதான் பிரச்சனைகளுக்கு மூலக்கூறு, இது எல்லாருக்குமே தெரியும். பட் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ஹிப்னோதெரப்பி ஒரு தீர்வா, ஒரு பர்ஃபெக்ட் ஒரு மெடிகேச்சராக இருக்கும் சார்? யா ஆக்சுவலாக இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதை புரிஞ்சுக்கணும். நான் இன்னும் டீட்டெயிலாக புரிய வைக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். இந்த மனிதனுடைய சக்தி வந்து ரொம்ப அளவற்றது. அவர் என்ன வேணால் எல்லா மனிதனாலையும் சாதிக்க முடியும். இன்ஃபினிட்டிவ். ஆமாம், இன்ஃபினிட்டிவ், ரைட். ஒரு பில்கேட்ஸ்க்கு இருக்கிற அதே ஒரு மன ஆற்றல் தான் நமக்கும் இருக்குது. ஒரு காந்திக்கு இருக்க மன ஆற்றல் தான் நமக்கும் இருக்குது. ஸோ அதே மன ஆற்றலை வச்சு அவங்க என்ன சாதிச்சாங்க, நம்ம என்ன சாதிக்கணும்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதே மன ஆற்றல் இருக்கும்போது நம்ம ஏன் அந்த அளவுக்கு சாதிக்க முடியல? நமக்கும் அந்த அளவுக்கு சாதிக்கணுன்ற எண்ணம் எல்லாமே இருக்குது. பிறக்கும் போதே எல்லாருக்குமே பெரிய அளவில் வெற்றி பெறணுன்ற எண்ணம் இது பிறக்கும் போதே வந்துடும். அது மூளையில் அது இயற்கை அதை கொடுத்து தான் அனுப்போம். ஆனால் நம்மளால் அது பண்ண முடியல. ஏன்னா நம்ம வரும்போது அந்த ஆற்றோடு தான் வரும். ஆனால் வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபுல்லாக சமுதாயோடைய நிலைமை, மற்றவங்க நம்ம கூட இருக்கிற நிலைமையெல்லாம் பார்க்கும்போது நிறைய நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் கண்டிஷனிங் நிறைய இருக்கிற தொட்டு நாம் அதை எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளால் எது முடியும், எது முடியாது, நம்மளால் எதை சாதிக்க முடியும், எதை சாதிக்க முடியாது, எந்த அளவுக்கு மற்றவங்க கொடுக்குற கஷ்டங்களையும் வழியும் தாங்கிக்க முடியும், தாங்கிக்க முடியாது, இது எல்லாமே நாம் எந்த அளவுக்கு முடியும்னு நினைக்கிற நம்பிக்கையை பொறுத்தது, நம்மளுடைய ஆற்றலை பொறுத்தது கிடையாது. நம்மளுடைய ஆற்றலால் என்ன வேணால் பண்ண முடியும், அது வேறு. ஆனால் நம்ம வேறு மாதிரி நம்பிட்டோம்னா இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் சாதிக்க முடியும், இவ்வளோ தான் வழி தாங்க முடியும்னா இந்தந்த விஷயம்லாம் நம்ம நம்பிக்கை தான் நிர்ணயிக்குது. நாம் அதை மறந்து போயிட்டு நம்ம ஆற்றலே அவ்வளோதான், அதுதான் நிர்ணயிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை லிமிட்டேஷன் கொடுக்குறத தொட்டு அந்த லிமிட்டேஷனோடவே வாழ்கிறோம். ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் மாறணும்னா அந்த லிமிட்டேஷனை மாற்றணும், அந்த நம்பிக்கையை மாற்றி அமைக்கும் போது தான் முடியும். இதை நீங்கள் வெளிப்புறமாகவே நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஆழ்மான அளவில் போய் ஏன்னா எப்படி இந்த ப்ராசஸ்னால் நம்ம வாழ்கிறது 4 ஸ்டெப்பாக நடக்கும். ஒன்று, நம்ம முதல்ல ஆசைப்படணும் ஒரு விஷயம் வேணும்னு, அந்த ஆசைப்படுறதுலையே கவனமாக இருந்து அப்படியாவே வாழணும். வாழ நம்மளுடைய அறிவு வந்து நம்மளுடைய ஆழ் மனசு வந்து ரொம்ப பவர்ஃபுல். யூ கேன் கம்பேர் தட் வித் எனி ஃபோர்ஸ் ஆன் எர்த். இட் ஹாஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ்னு கூட சொல்வேன். அது உங்களை கவனமாக கவனிச்சிக்கினே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் துல்லியமாக இது முடியும்னு சொல்லிட்டு இப்படியே வாழ அது ஒரு நம்பிக்கையாக மாறி ஆழ் மனசுக்குள்ளே போயிடும். இது வரைக்கும் தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. மிச்சம் அது பண்ணிவிடும். அதுவே உங்களை வெற்றியாக்கிடும், அதுவே உங்களை பெரிய ஆளாக்கி விட்டுரும், அதுவே உங்களை கஷ்டத்துலேருந்து வெளில விடும். ஆனால் இந்த ப்ராசஸ் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இதை எப்படி பண்ணணும்னு புரிய மாட்டேங்குது. இது மாதிரியே வாழணுன்ற போது நிறைய கஷ்டங்கள் வரும். இது நீங்கள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நடுவில் முடியாது, கஷ்டம், அந்த எண்ணத்தையும் கொஞ்சம் நாட் 1% கொடுத்தாலும் சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் நாட் அக்செப்ட் இட். அதை ரிஜெக்ட் பண்ணால் அப்போ உள்ள பிலீஃபாக போகாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்படியே நீங்கள் வெற்றிகரமாக வாழ்ந்துட்டிங்கன்னா அது பிலீஃபாக உள்ளே போயிடும். பிலீஃபாக உள்ளே போயிடுச்சுன்னா செகண்ட் ஸ்டெப்பு பிலீஃபாக ஆழ் மனசுக்குள்ளே போகிறது. 3வது ஸ்டெப்பு ஆழ் மனசு நீங்கள் இப்படி தான் வாழணும்னு உங்களுக்கு கமாண்ட் பண்ணும். நீங்கள் அதுலேருந்து வெளில வரவே முடியாது என்ன நினச்சாலும். ஸோ அந்த கமாண்ட் படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்போம். அதான் 4th ஸ்டெப். 4th ஸ்டெப் நம்ம அதை என்ன சொல்லுது அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். ஐ ஜஸ்ட் டெல் வித் அன் எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு, அதை விடணும்னு ஆசைப்படுறான்னு பாருங்கள். ஸோ என்ன ஆகுதுன்னா அவர் பிரச்சனை ஒன்று வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது அப்போ அவர் ஸ்மோக்கிங் பண்ணலை, நல்லா தான் இருக்கிறார். ஸோ அந்த பிரச்சனை வரும்போது அதை டீல் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியல, இல்லை புரியல, அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, வழி தாங்குற திறமை இல்லை, சம்திங். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அப்படியே இருக்கும்போது அவராகவே யாருன்னா சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை சினிமாவில் பார்த்துக்கலாம், ஸ்மோக்கிங் பண்ணால் ரிலீஃப் கிடைக்கும், டென்ஷன் போகணும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சொல்லியிருப்பாரு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கடா, வீட்டில் பிரச்சனை, பண பிரச்சனை, இல்லை மனைவி மதிக்க மாட்டா, இல்லை பையன் வந்து என் பேச்சு கேட்க மாட்டான், கஷ்டமாக இருக்குது, இல்லை பண கஷ்டத்துக்குள்ளே மாட்டிக்கினது இருந்து எப்படி வெளில வரனே தெரில, என்கிட்ட ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் வந்தார், வேலை செய்கிற பிரச்சனை, அவர் கொஞ்சம் அந்த அசர்ட்டினஸ் ரொம்ப கம்மி. ஸோ எல்லா வேலையும் அவர் தலைமையிலே வைக்கிறாங்க. அவரு அசர்ட்டினஸ், இது என் வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அசர்ட்டினஸ் இல்லை. எல்லாரும் வாங்கி என்ன பண்ணுறாரு, 4-5 பேருடைய வேலையும் அவருக்கு ரெஸ்பான்சிபிளாக ஹேபிச்சுவேட் பண்ணிக்கிறாரு. ஸோ கம்பெனி அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்குது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நிறைய வேலையை சேர்த்து வச்சுறாரு, வெளில வரவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அந்த வேலையை விட்டு வெளில போனாலும் குடும்ப சூழ்நிலை, பண கஷ்டம், போகவும் முடியாது. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் வேறு வழி இல்லாமல் ஸ்மோக்கிங்குள்ளே போகிறார். முதல்ல அப்போ தான் போகிறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை டீல் பண்ண முடியல, நான் ஸ்மோக் பண்ணால் முடியும் அப்படின்னு அவர் பழக ஆரம்பிக்கிறாரு. முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலீஃப் கிடைக்குது. ஸ்மோக் பண்ணால் ஆக்சுவலாக ஒன்றுமே ஆகாது. நீங்கள் அப்படி ரிலீஃப் ஆகாமல் நம்ப ஆரம்பிச்சிட்டுன்னா அந்த நம்பிக்கை என்ன பண்ணும், ஆழ் மனசு ஓகே உனக்கு ஸ்மோக் பண்ணால் உனக்கு ரிலீஃப் ஆகுதுன்னு நீ சொல்கிறியா, சரி அதை அப்படியே எடுத்துக்கன்னு இனிமேல்ட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ரிலீஃப் வேணுமோ, எப்பப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கணுமோ அப்போல்லாம் உங்களுக்கு ஸ்மோக்கிங்க்கு அது தூண்டும். நீ போய் ஸ்மோக் பண்ணணுன்ற எண்ணத்தை திணிக்கும்.
அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆகிட்டோன்னா வாழ்க்கையில் நீங்கள் வானம்னு நினச்சா கூட நீங்கள் ஹேபிச்சுவேட் பண்ணாது அதோடைய பவரில் நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது. இதுலேருந்து நீங்கள் வெளில வரலாம், திருப்பி நீங்கள் இந்த எங்களை நம்ம டாக்டர் கிட்ட வந்து ஹிப்னோதெரப்பி பண்ணிக்கணும். அது மூலமாக இந்த நம்பிக்கையை எடுத்துகிட்டு வேறு நம்பிக்கையை வைப்பேன். அப்போ உங்களுக்கு தானாகவே அது வேணாச்சு எனக்கு தேவையில்லைன்ற மாதிரியான எண்ணம் வந்துடும். நம்மளோட மைண்ட் பவர் நம்ம முழுசாக யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி லாஸ்ட் செஞ்சுரியோட மிகச்சிறந்த சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் அவரே தன்னோட மைண்ட் மென்டல் கெப்பாசிட்டியை 5 தான் யூஸ் பண்ணியிருக்காரு. 95% ரொம்ப உண்மை. யூஸ் பண்ணாதையே 5%க்கே இந்த அளவுக்கு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருக்காரு. பெரிய சாதனை பண்ணவர் சொல்கிறாரு அது. ஆமாம். இப்போல்லாம் நம்மளாம் எவ்வளோ கம்மியாக பண்ணுவோம், இன்னும் அதை எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணோம், அதனோட நெசசிட்டி அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இந்த டைமில் ஒரு முக்கியமான கொஸ்டின், நம்மளோட கண்ட்ரோல் சென்டர் கண்ட்ரோல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான் நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மைண்ட் பவரை வச்சு அண்ட் எஜுகேஷன் எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஒவ்வொருத்தருக்கு நல்லா படிப்பாங்க, பட் படித்தது அப்பயும் மறந்துடும். எக்ஸாம் ஹாலில் போனால் இருக்கிறதெல்லாம் எம்டி ஆகிடும். ஸோ தன்னோட எஜுகேஷன் ஸ்டாண்டர்டை நல்லா படிக்கிறதுக்கு எப்படி இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்? நிச்சயமாக பார்க்கும்போது ஒருத்தர் சில பேர் ரொம்ப ஈஸியாக படிப்பாங்க, ரொம்ப நேரம் படிப்பாங்க, படித்த உடனே ஈஸியாக புரிஞ்சிடும், ரொம்ப நேரம் ஞாபகம் இருக்கும். ஆனால் பெரும்பாலான மக்களால் முடியாது, குழந்தைங்களால முடியாது. அதை பார்த்து குழந்தைங்க பயந்துருவாங்க, எனக்கு வரமாட்டேன்னு நம்புவாங்க, அவன் மட்டும் நல்லா படிக்கிறான், நம்மளால் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒரு வகை. இதே மாதிரி இருக்கும்போது அவங்க மற்ற விஷயத்தில் ஈடுபாடு வளர்த்துப்பாங்க. டிவி பார்த்துக்கினே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடினே இருக்கிறது, இல்லை இப்போ கொஞ்சம் ஒரு 11 பசங்க இப்போலாம் மொபைல் ஈஸியாக வாங்கி கொடுத்துருவாங்க அப்பா அம்மா. மொபைலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக SMS பண்ணுறது, இல்லை சோஷியல் நெட்வொர்க்கிங் ஃபேஸ்புக் ஆர்க்குன்னு உள்ள உட்காந்துறது. ஸோ 2 விஷயம் இதுக்குள்ளே போகிற தொட்டு என்ன ஆகுனா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் உடனடியாக போகும். மனிதனுடைய மூளை வந்து உடனடியாக சந்தோஷம் வேணும்னா அது நம்மளை எடுத்துன்னு போய் தள்ளும். மூளையோடைய வடிவமைப்பே அதுதான், எங்கே சந்தோஷம் இருக்கோ உடனே நம்மள தள்ளும். ஸோ அது அந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக கிராட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் ஹாய் சொன்னால் பதிலுக்கு ஒரு ஹாய்ன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஈஸியாக இருக்குது. உங்களுடைய இயலாமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, பெற்றவங்க திட்டுறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, உங்களுக்கு அகாமடேஷன் பண்ணுறாங்கன்ற தொட்டு அங்கேயே போக ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ 2 விஷயத்தால் வருது. ஒன்று வந்து உங்களுக்கு படிப்பில் வந்து குழந்தைங்களுக்கு புரியாமல் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் பெற்றவங்க என்ன ப்ராப்ளம் எக்ஸாக்டாக பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அகாமடேட் பண்ணி படிக்க வைக்கணும். அப்படி படிக்க வைக்காமல் திட்டிகிட்டே இருந்து கட்டாயம் படித்து தான் ஆகணும்னு சொல்லினே இருக்காங்க. சொல்லி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சில பேர் வீட்டில் நான் ஒரு டெக்கான் கிரானிக்கல் 2nd பேஜ் எழுதியிருக்கேன், நான் சில்ட்ரன்ஸ் டோன்ட் ஒபே தே ஒன்லி இமிட்டேட்னு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா வந்து குழந்தை டிவி பார்த்துக்கிட்டே இருக்கு, குழந்தைய படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சாத்தியமே கிடையாது. குழந்தைங்க வந்து கட்டாயத்தில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் அவங்க எண்ணமெல்லாம் அங்கேயே இருக்கும். இல்லை கட்டினா இது வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அடிக்ஷன்ஸ்குள்ளே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே ஆர்வம் இருக்கும். ஸோ ஒன்று ஏறலையேன்ற தொட்டு கஷ்டமாக இருக்குதுன்ற தொட்டு வெளில வராங்க. ஸோ இது வந்து புஷ் பண்ணுது அவங்கள. இன்னொரு பக்கம் அவங்களுடைய அடிக்ஷன்ஸு டிவி, நெட் கேம்ஸு, வீடியோ கேம்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இழுக்கிறாங்க. ஸோ இட் இஸ் புஷிங், இட் இஸ் புல்லிங். ஸோ இந்த 2 ஃபோர்ஸ்குள்ளே மாட்டிக்கின்னு குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட வரும்போது நான் சொல்கிறேன், டாக்டர் கான்சென்ட்ரேஷனே இல்லை என் பையனுக்கு, படிக்கவே மாட்டான், படிக்க உட்கார வைக்கவே முடியல, அவன் தானா. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்க இப்போ நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க, தேவையில்லாத கேம்ஸ், வீடியோ கேம்ஸ்லாம் வந்து ஹெல்த்துக்கு ப்ராப்ளம், இதிலேருந்து நீங்கள் வந்து விலக்க வைப்பீங்களா, இல்லை எஜுகேஷன் சைடு ஈர்க்க வைக்கிறீங்களா, இல்லை ரெண்டுமே சேம் டைம் உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும்? 2 பக்கமும் ஹெல்ப் பண்ணால் தான் பையனுக்கு வரும், ரைட்டு. இதையும் நம்ம எடுக்க வச்சு படிக்கவும் வைக்கணும். வீடியோ கேம்ஸ் பண்ணுறதெல்லாம் தப்பே கிடையாது. ஒரு மாடரேஷன் இருக்கணும். ஒரு 1/2 hour கரெக்டாக அப்போ விளையாடியா வாங்கி கொடுக்குறேன், இல்லைனா இல்லை, அதுதான் பண்ணணும். இல்லை அந்த மாதிரி சொல்லாமல் இஷ்டத்துக்கு பேரண்ட்ஸ் விட்டுட்டு அப்படியே பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம் முன்னாடி பிடிப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுற ஒரே தப்பு இதுதான். எக்ஸாம் முன்னாடி படி, மார்க் வரலன்னா அப்போ ஆக்ஷன், இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்துறது எல்லாத்தையும், மார்க் வரலாம் எல்லாத்தையும் பிடிக்கும் போது பெற்றவங்க மேலே கோபம் விருப்பம் தான் வரும். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் சொல்கிறேன் பாருங்கள், பெற்றவங்க நிறைய குழந்தைகிட்ட வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணவே மாட்டேறான். நான் என்ன சொல்லுவேன், என்னம்மா கான்சன்ட்ரேஷன் பண்ண என்ன பண்ணுறான் டாக்டர், இங்கே கான்சன்ட்ரேஷன் புக் இருக்குது, இங்கே பண்ணாமல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறான், எப்போ பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தானாக உட்காந்து குழந்தைய படிக்கிற மாதிரி எதனா டெக்னிக் இருக்குது, அதை பண்ணி கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேன், இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேறான், இங்கே டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறான்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உண்மையிலேயே அவன் அங்கே கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறான், அங்கே டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, அங்கே கான்சன்ட்ரேஷனில் இருக்கான். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனும் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. அதுதான் உண்மை. இயற்கை நமக்கு அந்த பவர் கொடுத்துருக்கு. எல்லாருமே கான்சன்ட்ரேஷனில் இருந்துக்கினே இருக்கணும். இல்லை கட்டால் டிப்ரெஷனுக்குள்ள போய் அதே மாதிரி இருந்தால் டெத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் நான் இப்போ இது பண்ணியிருக்கேன்னா எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன், இவர் இதில் இன்ட்ரெஸ்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் உங்கள் குழந்தைக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே கான்சன்ட்ரேஷன் இல்லை, அங்கே டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன், அங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்குது, உங்களுக்கு தான் இங்கே
கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இப்போ இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணால் பெற்றவங்க நீங்கள் இது படித்தாதான் பெரிய ஆளாக முடியும், இந்த மாதிரி இந்த படிக்கணும், interest நிறைய கொண்டு காம்படிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கான்சன்ட்ரேஷன் வைக்கும்போது இது ஜென்ரேஷன் கேப்பு. இதையே உங்கள் அப்பா அம்மா இங்கே கான்சன்ட்ரேஷன்லாம் சொல்லும்போது அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ பை த டைம் when you realize when your father told is correct, your son will tell what you are saying is wrong. Well, this is generation gap. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு புரியல. இந்த நேரத்தில் வரும்போது இந்த குழந்தை ஏன் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்குதுன்னா இங்கே ஈடுபாடு இருக்குது. அந்த ஈடுபாடை எடுக்கணும். இங்கே கான்சன்ட்ரேஷன் வர மாட்டேன்னா இங்கே ஈடுபாடு இல்லை. ஏன் இல்லை, என்ன பிரச்சனை? ஒன்று இப்போ ஸ்கூலில் படிப்பு சரியாக கற்றுக் கொடுக்க மாட்றாங்களா, இல்லை இவனை கற்றுக் கொடுக்குறாங்க இவனுக்கு புரிய மாட்டேங்குதா, இல்லை இவன் படிக்கிறான் மறந்து போதா, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தெரியலையா, படிக்கிறது தெரியல, எல்லாம் பார்த்து ஒரு அடிப்படையாக அழகாக அவனை எம்பவர் பண்ண சூப்பராக படிக்கலாம். அதாவது டாக்டர் சொன்னதுலேருந்து கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது ஒரு வேர்டு இல்லை, அது ஒரு வேர்ல்டு. நிச்சயமாக எல்லாருக்குமே கான்சென்ட்ரேஷன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்டூடெண்ட், நல்லா படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட் டாக்டர்கிட்ட தன்னோட கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் அவர் எப்படி படிக்க ஆரம்பித்தார், அதனோட ஃபீட்பேக்கை உங்களுக்காக இந்த உன் விதி உன் கையில் ப்ரோக்ராமில் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கார். ப்ளீஸ் வாட்ச் இட். சார் கிட்ட வந்தேன். ஸோ மை கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி ஸ்கில்ஸ் ஹவ் இம்ப்ரூவ் டிராஸ்டிக்லி. ஓகே. ஸோ ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் மை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரு மாதிரி சொல்லலாம் அவர். ஸோ ஹி ஹஸ் ஹெல்ப் இன் ஸோ மெனி வேஸ். வண்டர்ஃபுல். ஸோ இவர் வந்து ஐ திங்க் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் கம் இன் டச் வித் சார். அட்லீஸ்ட் ஒரு செஷன் ஆச்சு சார் அட்டன் பண்ணோம், மேபி ஆஸ் அ கிளாஸ் சம்திங். ஏன்னா வந்து சார் வந்து நம்மளோட அகாடமிக் ஸ்கில்ஸ் மட்டும் டெவலப் பண்ண மாட்டார். நம்மளோட ஒரு இப்போ வேர்ல்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் பண்ணோன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், கிளாரிட்டி கண்டிப்பாக தருவார் சார். சார் வந்து ஹி வாசன்ட் லைக் அ டாக்டர் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லை, ஹி வாஸ் லைக் மை டீச்சர். டீச்சர்னு சொன்னால் வந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லை, ஹி வாஸ் லைக் மை ஃப்ரெண்டாகவும் இருந்து டீச்சராக வந்தார். ஸோ ஆல் த டைம் வந்து இங்கே வரும்போது வந்து வெளில பார்த்தா மைண்ட் அண்ட் சோல் கிளினிக் நான் பயந்துட்டேன் நான். என்னடா நம்ம சைக்காலஜி எடுத்து கூட்டு வராங்க. நோ, இட் வாசன்ட் லைக் தட். இட் வாஸ் லைக் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் மாதிரி சொல்லலாம். ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஸோ ஹி மோட்டிவேட்டட் மீ த்ரூ அவுட். ஸோ ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஹி வாஸ் வித் மீ. ஹி வாஸ் லைக் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்டில் அ டீச்சர்.